என்னை மன்னிச்சிடு டீலர். உன் கல்யாணத்தை நிறுத்த எனக்கு இது தவிர ஒரு வழி தெரியல. நீ அவனை கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது டெய்லர். நான் இந்த தாலியை உன் கழுத்துல கட்டிட்டா அப்புறம் எப்படி உங்க அக்கா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? இன்னொரு கெட்ட கனவு. இந்த மாதிரி இது வரைக்கும் வந்ததே இல்லையே, இப்ப மட்டும் ஏன் வருது? அபி எனக்கு ஈக்குவலா ஆயிடுவாளோன்னு பயப்படுறேனா? சச்சா, கண்டிப்பா இல்ல. இது வரைக்கும் அபி எனக்கு கீழே தான் இருந்திருக்கா. எனக்கு கிடைச்ச படிப்பு, பாசம், மரியாதை, பேரு, புகழ் எல்லாத்துலயும் இப்ப வரைக்கும் அவ எனக்கு கீழே தான். ஆனா இந்த கனவு மட்டும் நிஜமாயிட்டா அவ எனக்கு ஈக்குவலா நான் போற அதே வீட்டுக்கு மருமகளா வந்துருவா. அதுக்கு மட்டும் நான் விடவே மாட்டேன். இப்பவே போய் அவளை தேடி கண்டுபிடிக்கிறேன். அப்பா அம்மா முடியலையே. ஆயுசு முழுக்க ஒருத்தர் பார்க்க வேண்டிய வேலைய மொத்தமா ஒரே நாள்ல என்ன பார்க்க வச்சு இப்படியே இடுப்ப உடைச்சிட்டானுங்களே. ஐயோ, கையெல்லாம் வலிக்குதே. ஐயோ அம்மா. என்ன சிந்தாமணி இங்கே இருக்க? பெங்களூர் போலையா? உன் புள்ள பண்ண வேலைக்கு பெங்களூர் போறதுதான் குறைச்சல். என்ன சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. உனக்கு எதுதான் புரிஞ்சிருக்கு? ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம். சஞ்சீவ் எதுவும் சொல்லாம கொள்ளாம என்ன ஹோட்டல்ல விட்டுட்டு எங்கேயோ போயிட்டான். என்ன சொல்ற சிந்தாமணி? சஞ்சீவ காணுமா? என்ன இவ்ளோ அசால்ட்டா சொல்ற? என்னங்க சொல்றா இவ? சஞ்சீவ காணுமாமே? அவனுக்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? ஃபோன்லாம் பண்ணி பார்த்தாச்சுமா. ஃபோன் ரிங்கு போகுது, ஆனா அவன் எடுக்க மாட்டேங்கிறானே. ஐயோ, என்னங்க இப்ப சஞ்சீவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. இதுக்குதான் நீ அவனை கூட்டிட்டு போறேன்னு சொல்லும் போதே நான் உன் கூட அனுப்பி வைக்கவே பயந்தேன். இப்ப பயந்த மாதிரி ஆயிடுச்சுல. அவனை பத்திரமா பாத்துக்க சொல்லுதானே உன் கூட அனுப்புனேன். இப்படி தொலைச்சிட்டு வந்து நிக்கிற. நான் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேனா? தொலைச்சிட்டு வர அளவுக்கு உன் புள்ள என்ன விரல் சூப்புற குழந்தையா? பாக்கதான் 6 அடி வளர்ந்திருக்கான். ஆனா 6 கிராம் அறிவு கூட கிடையாது அவனுக்கு. எங்கேயாவது போனா சொல்லிட்டு போக வேண்டாம்? என்ன ஹோட்டலுக்குள்ள உட்கார வச்சுட்டு அவன் பாட்டுக்கு யாருக்கு வலிச்சா என்னன்னு ஓடி போயிட்டான். அவனை நான் தொலைச்சிட்டேன்னு நீ என் மேல கோவப்படுற. நியாயமா நான் தான் அவன் மேல கோவப்படணும். சீதா, இப்ப எதுக்கு அழற? சஞ்சீவ் எங்கேயும் போயிருக்க மாட்டான், வந்துருவா, விடு. இல்லங்க, அவன் ஆள் வளர்ந்திருந்தாலும் அவன் மனசளவுல 6 வயசு குழந்தை மாதிரி இருந்தாங்க. அவனை பொத்தி பொத்தி பாதுகாத்து வந்த. இப்ப அவன் எங்க இருக்கானே தெரியல. போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறான் வேற சொல்றீங்க. எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அம்மா அழாதீங்கம்மா, நானும் அப்பாவும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேம்மா. அப்பா வாங்கப்பா போலாம். சீதா அழாத, வாப்பா.
ஐயோ கடவுளே, என்ன வலி. அப்பா எவ்வளவு வேலை வாங்கிட்டா. ஐயோ எவ்வளவு வேலை வாங்கி தொலைச்சிட்டானுங்க. முடியலையே. உடம்பு போச்சு. கை காலா கொடையுதே. கடவுளே, என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷமே என் சஞ்சீவ் தான். அந்த பொக்கிஷத்தை நான் என்னைக்குமே தொலைச்சிடக்கூடாது. சஞ்சீவ் வீட்டுக்கு வந்துடணும். கடவுளே, நீ என்ன மாதிரி பொண்ணு தெரியுமா? எவ்வளவு பொறுமை, அடக்கம், மறந்தும் கூட யாருக்கும் தப்பு நினைக்காத குணம். அப்படியே எங்க அம்மா மாதிரி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அம்மா மாதிரி ஒரு பொண்ணை நீ பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த. அப்போதான் நீ என் கண்ணில் பட்ட. உன்னை பார்த்தாலே எனக்குள்ள இருக்கிற கோபம்லாம் காணாம போயிடுது. அப்படியே ரொம்ப அமைதியாயிடுறேன். எனக்கே இதெல்லாம் புதுசா இருக்கு. என்னமோ தெரியல டெய்லர். எங்க அம்மாக்கு அப்புறம் எனக்கு உன் கூட இருக்க பிடிச்சிருக்கு. அப்படிப்பட்ட உன் வாழ்க்கை என் கண் எதிரிலேயே வீணா போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. என் பேச்சு நீ கேட்காத போது எனக்கு உன் மேல கோவமா வருது. ஆனா உன் மேல நான் படுற கோபம் என்னை தனியா போய் அழ வைக்குது. கண்ணு முழிச்சிட்டியா? சாரி. உன்னை முழிக்க விடாம துணி எடுத்துலான்னு நினைச்சேன், முடியல. சரி, நான் துணியை ஈரம் பண்ணி திரும்ப பத்து போட்டு விடுறேன், நீ படுத்துக்கோ. வேண்டாம் சஞ்சீவ், எனக்கு இப்போ பரவாயில்ல. சும்மா இரு, அப்படிதான் இருக்கும். அப்புறம் திரும்ப ஜுரம் வந்துடும். நைட்டு முழுக்க பத்து போட்டாதான் சரியாகும். வேண்டாம் சஞ்சீவ், எனக்கு நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என் அம்மா பண்ற மாதிரியே இருக்கு. அம்மானாலே ஒன்று தானே. எனக்கு எங்கள் அம்மா பண்ணதை நான் உனக்கு பண்ணேன். அதான் நான் உனக்கு அம்மா மாதிரியே தெரியுறேன் போல. சஞ்சீவ், என்ன டெய்லர், ஏதோ சொல்ல வந்துட்டு சொல்லாமலே அமைதி ஆயிட்ட. பரவாயில்ல, சொல்லு. ஒன்றும் இல்லை. டெய்லர், நான் உன்னை கேட்பேன், நீ உண்மையை மட்டும்தான் சொல்லணும். இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இருக்கா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னோட அழகுக்கும் அறிவுக்கும் என்னால உன்னை அவன் பக்கத்துல நிறுத்தி கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. நான் வேணா எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி உனக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பையனை பார்க்க சொல்லட்டா? ப்ளீஸ். வேணாம் டெய்லர். எங்க அப்பா அம்மா அக்கா எப்பவுமே எனக்கு நல்லதை தான் நினைப்பாங்க. அவங்க பேச்ச மீறி நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்ல, இனியும் பண்ண மாட்டேன். என் வாழ்க்கையில என்னை விட அவங்களுக்கு தான் உரிமை அதிகம். என்னை விட அவங்களுக்கு தான் என் மேல நிறைய அக்கறை இருக்கு.
எதையுமே இது வரைக்கும் தப்பா போக விட்டதே இல்லை. அதுக்கு இல்ல. ப்ளீஸ் இனிமே இதை பத்தி பேச வேண்டாமே. அப்ப நான் எது சொன்னாலும் நீ கேட்க மாட்டல்ல? உனக்கு உன் குடும்பம் தான் முக்கியம் இல்ல? சரி, இதுக்கு மேல நான் என்னத்த சொல்றது? எல்லா அம்மாவும் சொல்லுவாங்க, தான் பையன் எத்தனை வயசு ஆனாலும் தனக்கு குழந்தைதானு. ஆனா என் பையன் உண்மையிலே ஒரு குழந்தை. அவனுக்கு எதுவுமே தெரியாது சாமி. அவனுக்கு தெரிஞ்சது ஒண்ணே ஒண்ணு, அம்மாதான். என்ன தவிர அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது. என் பையன் எனக்கு எப்படியாவது கிடைக்கணும் சாமி, எப்படியாவது கிடைக்கணும் சாமி. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு எங்க போய் தொலைஞ்சா இவன்? என் கையில மட்டும் மாட்டட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. ஐயோ, இவதுக்கு இந்த பக்கம் வந்துட்டு இருக்கான். இவன் பாக்குறதுக்குள்ள மறையணுமே. மேடம் இந்த நேரத்துல என்ன பண்றாங்க? ஐயோ, கிட்ட வந்துட்டானே. மேடம் இங்க என்ன பண்றீங்க? நினைச்சபடியே கேட்டுட்டானே. அது ஒன்றும் இல்லை சந்தோஷ், உங்க தம்பியை காணோன்னு சொன்னேன்ல, மனசு கேட்கல, அதான் அவரை தேடி பார்க்கலாமேன்னு வந்தேன். என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ், நானும் சஞ்சீவை தேடி தான் வந்தேன். நீங்க என் தம்பியை தேடி இந்த ராத்திரியில வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம குடும்பத்து மேல எனக்கு அக்கறை இருக்காதா என்ன? சரி, இந்த டைம்ல நீங்க சஞ்சீவை தேடுறது அவ்வளவு சேஃப் கிடையாது. நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்பி போங்க. சரி சந்தோஷ். கடவுளே, என் பொண்ணு எப்படியாவது வீட்டுக்கு வந்துடணும். அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவ ஏதோ பிரச்சனையில இருக்கான்னு மட்டும் எனக்கு தெரியுது. அது தானா விலகணும். அதுக்கு நீதான்ப்பா அருள் புரியணும். அபி எங்கடி? அபி வந்துட்டாளா? நான் கேக்குறேன்ல, பதில் சொல்லு. உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல காலையில அபி வந்துருவான்னு? அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேக்குற? உன் பொண்ணு ஓடி போனாலா இல்லையான்னு காலையில நம்ம குடும்பமான போகும்போது தெரிஞ்சிரும். வெயிட் பண்ணு. ஏய் நில்லுடி, நான் இப்பவும் சொல்றேன், என் பொண்ணு வேற ஏதோ பிரச்சனையில மாட்டிருக்கா. இந்த வீட்ல இருக்கிற எல்லாரை விடவும் இந்த குடும்பத்தோட மான மரியாதை மேல அவளுக்கு அக்கறை ஜாஸ்தி. அது இருக்கிறதுனாலதான் அவளுக்கு விருப்பம் இல்லாட்டியும் இந்த கல்யாணத்துக்கு அவ ஒத்துக்கிட்டா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கணும்னு நீ அவசரப்பட்டதுக்கும் அவ ஒத்துக்கிட்டா. நீ அவ தங்கச்சி இல்லன்னு பொய் சொன்னல, அதையும் அவ ஒத்துக்கிட்டா. அவ தப்பு பண்ண வாய்ப்பே கிடையாதுடி. அவளை தப்பா பேசுற தகுதியும் உனக்கு கிடையாது. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. ஏய் கணேசா, சொல்லலாம். சீக்கிரம் வேலையை முடிய. 10 மணிக்கு கடை ஓப்பனிங். அதுக்குள்ள முடிச்சிடலாம். நேத்து மட்டும் அவனுக்கு வரல, நைட்டே வேலையை முடிச்சிருக்கலாம்டா. சரி போ போ போ, வேலையை போ. சரிண்ணே. இன்னைக்கு தானே கடை ஓப்பன, அந்த போர்டை எடுத்து ஓரம் வை.
ஏய் கணேசா, என்ன இங்க பாரு, ராவுகலம் எமகண்டம் வரதுக்குள்ள கரெக்டா 10 மணி கடையை திறந்தாகணும். ஓகேண்ணே. சரியா? சரிண்ணே. அதுக்குள்ள சீக்கிரம் வேலையை முடிச்சாகணும். வேணாம், போகாத டெய்லர். உனக்கு இந்த கல்யாணம் வேணாம் டெய்லர். அவன் உனக்கு ஏத்த ஆளே இல்லை. நான் சொல்றத கேளு டெய்லர், ப்ளீஸ் டெய்லர். சொன்னா கேளு டெய்லர். யாரு நீ? எங்க இருந்து வந்த? என் வாழ்க்கை மேல ஏன் உனக்கு இவ்ளோ அக்கறை? எனக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுற. நான் போன்னு விரட்டினாலும் எனக்கு ஒரு பிரச்சனைனா எங்க இருந்தாவது ஓடி வந்துடுற. அப்படி நான் உனக்கு என்ன பண்ணிட்டேன்? நீ என்கிட்ட காட்டின பாசத்தை வேற ஒரு பொண்ணு கிட்ட காட்டியிருந்தா அவ உனக்காக என்ன வேணாலும் பண்ணிருப்பா. ஆனா என்னாலதான் உனக்கு எதுவும் பண்ண முடியாது. எனக்கு என் குடும்பம், என் அக்கா தான் முக்கியம். அவங்கள மீறி நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை, இனிமேலும் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிடு சஞ்சீவ். இவ்ளோ உதவி பண்ண உன்னை எழுப்பி விட்டுட்டு போகணும் தான் ஆசை. ஆனா நான் உன்னை எழுப்புனா நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்காதன்னு என்கிட்ட சொல்லுவ. அதான் உன்னை எழுப்பாமையே இந்த இடத்த விட்டு நான் போறேன். என்ன மன்னிச்சிரு சஞ்சீவ்.